வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வெட்டணுங்கிறத நான் அந்த டம்மியில் காட்ட போகிறேன். பாடி சுற்றளவு தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறோம். மார்பு சுற்றளவுன்னு சொல்லலாம். நம்ம அடுத்து எடுக்க போகிற அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் அளவு. ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பை மையமாக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 15 இருக்குது இந்த டம்மியோட அளவில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வரும். நமக்கு 13லேருந்து 16 வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டில் மைனஸ் பண்ணக்கூடிய அளவு 4 இன்ச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பின் பாடி உயரம், அதாவது நம்மளோட உயரம், இடுப்பு உயரம் வரைக்கும் எவ்வளோன்னு பாருங்கள். அவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா நான் வந்து 13 எடுத்திருக்கேன். இவங்களுக்கு 13. அந்த இடத்துல எந்த இடத்துல அளவு எடுக்கிறோமோ அந்த இடத்துல சுற்றளவு எடுங்க, இடுப்பு சுற்றளவு. இப்போ வந்து உயரம் எடுத்த இடத்துலேருந்து கீழே சுற்றளவு எடுத்திங்கன்னா 33 இன்ச்சு வருது. இதுதான் உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு. ஃபஸ்ட்டு பாடி உயரம் எடுத்தோம், அதுக்கு கீழே இடுப்பு சுற்றளவு எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம எடுக்க போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் அளவு எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது ஆம்கோல் ரவுண்ட், அதாவது நம்ம கையோட சுற்றி இருக்க அளவை தான் நம்ம ஆம்கோல் ரவுண்ட் சொல்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த அளவு நமக்கு கரெக்டாக வெட்டலை அப்படின்னா நமக்கு கை மேலே ஏறாது. அதனால் இந்த அளவு தான் ரொம்ப முக்கியம். ஆம்கோலுக்குன்னு ஒரு அளவு கிடையாது, ஆனால் இந்த சுற்றி எடுக்கக்கூடிய அளவு தான். இது பொம்மைங்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக எடுக்க முடியல, அதனால் இந்த மாதிரி வருது. ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச் வந்திருக்கு. அடுத்தது நம்ம எடுக்க போகிறது பெண் கழுத்தோட உயரம். அவங்களுக்கு கழுத்தோட உயரம் எந்த அளவு வேணுங்கிறத அவங்கக்கிட்ட காட்டிட்டு அந்த இடத்த வச்சு காட்டுங்க. அப்போ தான் எவ்வளோ இறக்கம் வருங்கிறது தெரியும் கஸ்டமருக்கு. அப்படி பார்க்கும்போது 9 இன்ச்சு நம்ம காமனாக எடுத்திருக்கேன். 9 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். பெண் கழுத்து உயரம் இது. இந்த மாதிரி வச்சு அந்த சென்டரை காட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்தது ஷோல்டர் ஃபினிஷிங், அதாவது நமக்கு எந்த அளவு நமக்கு ஷோல்டர் கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிற அளவு தான் ஷோல்டர் ஃபினிஷிங்னு சொல்லுவோம். அந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.25 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். பாடி அகலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரித்து பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய அளவு 9.25. 39 4 பிரித்தா 9.25. அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். 10.25 இன்ச்சு நமக்கு கரெக்டான பாடியோட அளவு வரணும். அது கூட 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கான அளவு சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஷோல்டரோட அளவு. ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 15 வருது. 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 11. அதை 2ஆக பண்ணினோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு வரணும். அடுத்தது நம்ம பார்க்குறது உயரம். உயரத்தில் 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா 15 இன்ச்சு வரணும். இடுப்பு சுற்றளவு வந்து எடுத்தோம் இல்லையா 33, அதை 4ஆக டிவைட் பண்ணினா 8.25 இன்ச்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஆம்கோலுக்கு 5 எடுத்திருக்கேன். கை வளைவு பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு, 16 இன்ச்சு வந்தது. 2ஆக டிவைட் பண்ணிட்டு 8 இன்ச்சு. பின் கழுத்து உயரம் 9 எடுத்திருக்கேன். ஷோல்டர் ஃபினிஷிங் 2.25 ப்ளஸ் 3/4 சேர்த்து 3 வச்சுருக்கேன். பாடியோட அகலத்தை இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். பாடியோட அகலம் வந்து எவ்வளோ வந்ததுன்னா 10.25 இன்ச்சு வந்தது. அந்த 10.25 இன்ச்சு தான் நம்ம பாடியோட அகலமாக எடுத்துக்கணும். பாடியோட அகலம் எல்லா இடத்துலையும் 10.25 வர மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாடியோட அகலம் எவ்வளவோ அதுதான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். பாடியோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து எப்போவுமே நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வர அளவுலேருந்து கரெக்டான அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காக இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாடி அகலம் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவும் தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 5.5. அந்த 5.5க்கு ஒரு மார்க்கு. ஆம்கோல் 5 வச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் 5 வச்சு ஒரு கட்டம் போட்டுட்டோம். கட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சு வளைவு போடுவோம் இல்லையா, இந்த வளைவில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆம்கோல் ரவுண்ட் வரணும். ஆம்கோல் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் அளந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வரணும். நம்மளோட 16 இன்ச்சு வந்துச்சு இல்லையா ஆம்கோல் சுற்றிலும், அந்த அளவு வந்து இப்போ 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு வந்தோன்னா கரெக்டு. அடுத்து நம்ம ஷோல்டருக்காக எடுக்கக்கூடிய அளவு 5.5லேருந்து ஷோல்டருக்காக 3 இன்ச்சு, 2.25 இன்ச்சு ஷோல்டர் ஃபினிஷிங் பண்ணுற இடம், அது கூட 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கோம். 3 இன்ச்சு வச்சுட்டோம். அடுத்தது பின் கழுத்து உயரம். பின் கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 இன்ச்சு எடுத்திருக்கோம். மேலே 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். கீழே 2.25 to 3 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கழுத்து அழகாக ரவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கீழே கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். இங்கேருந்து நம்ம 3/4 இன்ச்சு காமனாக எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், 1 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வளைவு அகலமாக வேணுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணணும். அகலம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கணும். க்ளோஸாக 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நான் 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எடுக்க போகிற அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆம்கோல் எடுத்துட்டோம், செக் பண்ணிட்டோம். இப்போ வளைஞ்சி பாருங்கள், பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் வருது. 8 இன்ச்சு வந்ததுன்னா ஓகே. 8 இன்ச் வரல, அதுக்கு கம்மியாக வருது அப்படின்னா நம்ம வந்து ஆம்கோல் 5 வச்சுருக்கிற இடத்த கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணும், இல்லை கம்மி பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியும். அடுத்து இடுப்பு சுற்றளவு எடுத்தோம் இல்லையா, இடுப்பு சுற்றளவு 4 பிரிச்சிங்கன்னா 33, 8.25 இன்ச்சு வந்திருக்கு. அதுலேருந்து 1 இன்ச்சு டாட் மார்க்கிங்காகவும் 1.5 இன்ச்சு தையல் தைக்கிறதுக்கு சைடு தையல் தைக்கிறதுக்காகவும் நம்ம மார்க் பண்ணுறோம். இதுதான் வந்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் டாட்க்கு, 1.5 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம். கீழே மேலே வந்து பாடியோட அகலம் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 10.25 இன்ச்சு நம்ம பாடியோட அகலம் எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம எடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் அளவு வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஒவ்வொரு அளவையும் நான் அந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த அளவை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த அளவு பிரித்ததையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மாதிரி கழுத்தோட அகலம், ஷோல்டர், ஆம்கோல் எடுத்திருக்கேன், பாடி அகலம் எடுத்திருக்கேன், பின் கழுத்து உயரம் எடுத்திருக்கேன். இது வந்து அடுத்தது நம்ம மொத்த உயரம், அதாவது ஷோல்டர்லேருந்து நமக்கு கரெக்டான அளவு 13.5 இன்ச்சு அந்த அளவு எடுத்திருக்கேன். இந்த டம்மியில் எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு ஒருத்தங்கள உடம்புல நிற்க வச்சு அளவு எடுக்கும் போதும் இந்த மாதிரி எடுத்து இந்த அளவை பிரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் அளவெடுத்து வேறு ஒருத்தங்களுக்கு தைச்சி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பின்னாடி பாட்டு வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து இதோட முன்னாடி பாட்டு வீடியோவை போட போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மீதி வீடியோவை நாளைக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வேறு என்ன வீடியோ வேணாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.